ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பனானா கேர்டு பப்பாயா யூஸ் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் எண்டுனா நம்மளோட நுனிமுடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடிச்சிருக்குங்க. இந்த ஸ்ப்ளிட் எண்ட் வந்துருச்சுனாலே நம்மளுடைய ஹேர் அப்படியே ரூட்டில் இருந்தே கலண்டு வந்துடும். இந்த மாதிரியான ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹேர் எந்தளவுக்கு வெடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு கொஞ்சமாக ஹேர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஹேர் கட் பண்ணாலே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம் வராதுங்க. இதை மீறியும் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வருது அப்படின்னா இதுக்குன்னே தனியாக ஒரு ஹேர் மாஸ்க் போட்டால் தான் இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எந்த மாதிரியான ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கில் நம்ம பனானா எடுத்திருக்கோம். பனானாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குங்க. விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறையா இருக்குது. இந்த பனானா பிரேக்கேஜ் ஹேரு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேருக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷனராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பனானாவை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேரில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அதனால நம்மளுடைய வீக்கான ஹேரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் நம்ம புளிச்ச தயிரை எடுத்துக்கக்கூடாதுங்க. நல்ல தயிரை எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்கும். தயிர் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுங்க. ட்ரை ஹேர் இருக்கிறவங்க தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட ஹேருக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சர் கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு பப்பாயாவில் நிறையா ஃபாலிக் ஆசிட் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நம்மளுடைய ஹேரை சில்க் அண்ட் சாஃப்டாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர், டேமேஜ்டு ஹேர் இருக்கிறவங்களாம் இந்த பப்பாயாவை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட ஹேருக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பனானாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பப்பாயாவையும் தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக்கை நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹேரில் ஆயில் வச்சு சிக்கு எடுத்து இந்த மாதிரி ஈக்குவலாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கீழே எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கீழே வரைக்கும் அப்ளை பண்ணணுங்க. இந்த பேக்கை ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மைல்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரேக்கேஜ் ஹேரு, ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளம், டேமேஜ்டு ஹேர், ஃப்ரிஸி ஹேர், ட்ரை ஹேர் இருக்கிறவங்களாம் இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.